அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது கடகராசி அன்பர்களுக்கான ஒரு முக்கியமான கால மாற்றம். கடகராசிக்காரர்களே, கடந்த சில மாசமா கையில காசு நிக்குதே தவிர ஏதோ ஒரு ரூபத்துல செலவு வந்துட்டே இருக்கே, தூக்கம் சரியா வரமாட்டேங்குது, ஒரு இனம் புரியாத பயம் இருந்துகிட்டே இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களா? உங்க ராசிக்கு பாக்யாதிபதியான குரு பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல வக்ர நிவிர்த்தி அடைகிறாரு. மார்ச் 17ஆம் தேதி பங்குனி 3ல நடக்க போற இந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில வீணான செலவுகளை நிப்பாட்டி அத சுப விரயமா மாத்த போகுது. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா 12ல குரு மறைஞ்சாலும் அவர் பார்க்க போற இடங்கள் அடுத்த 40 நாட்களில் உங்க வாழ்க்கை பாதையை தீர்மானிக்க போகுது. தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை தீர்க்க இது ஒரு சிறப்பான காலம். இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை ஆன் பண்ணிக்கங்க. 12ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம். ஆனா கடகராசிக்கு 9க்கு அதிபதி குரு. தந்தை, பாக்யம், அதிர்ஷ்டத்துக்கும் காரகாதிபதி குரு பகவான் தான். அவர் உங்க ராசிக்கு 12ஆம் இடம் மிதுனத்துல வக்ரமா இருந்தப்போ உங்க அதிர்ஷ்டம் தடைப்பட்டு நின்ன மாதிரி இருந்திருக்கும். இப்போ வக்ர நிவர்த்தி ஆகும்போது என்ன நடக்கும் தெரியுமா? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 6க்கு அதிபதியான குரு 12ல வக்ர நிவர்த்தி ஆகிறது ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். அதாவது ஒரு பிரச்சனை வந்து அதன் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். தூக்கமின்மை நீங்கி நிம்மதியான உறக்கம் வரும். குரு 12ல நேர்கதியில வர்றதுனால உங்களுக்கு கிடைக்க போற பலன்கள் சுப விரயங்களா இருக்கும். இத்தனை நாள் ஆஸ்பத்திரி செலவு, வட்டி கட்டுறதுன்னு வீணா போன காசு இனிமேல் வீடு வாங்கிறது, நகை வாங்கிறது, சுப காரியங்கள் செய்யறதுன்னு நல்ல விஷயங்களுக்கு செலவாகும். அதே குரு பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இட அதிபதியாகவும் இருக்கிறதால கடன் அடைக்க மிகச்சிறந்த காலம் இது. அதே சமயம் கடன் கேட்ட இடத்திலும் உடனடியா பணம் கிடைக்கும். நோய் பாதிப்பு இருந்தாலும் அதிலிருந்து விடுபட சரியான மருத்துவ சிகிச்சை கிடைக்கும். பாக்யாதிபதி 12ல பலம் பெறதுனால வெளிநாடு போக முயற்சி செய்யறவங்களுக்கு விசா கிடைக்கிறதுல இருந்த சிக்கல்கள் தீரும். அங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பொற்காலம். புனித தலையாத்திரை, புண்ணிய நதிகள்ல நீராடுறது போன்ற பாக்கியங்கள் இப்போ தேடி வரும். பெரிய மகான்களோட தரிசனம் கிடைக்கும். குரு 12ல இருந்தாலும் அவர் பார்க்க போற இடங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கிற முட்டுக்கட்டைகளை உடைக்கப் போகுது. உங்க ராசிக்கு 4ஆம் இடமான துலா ராசிய குரு பார்க்கிறார். இதனால அம்மா வழி உறவுகள்ல இருந்த கசப்புகள் நீங்கும். புது வண்டி, வாகனம் வாங்குற யோகம் உண்டாகும். வீடு கட்ட ஆரம்பிச்சு பாதியில நின்ன வேலைகள் இப்போ விறுவிறுப்பா நடக்கும். மனசுல ஒரு நிம்மதி மற்றும் தெளிவு பிறக்கும். அதே சமயம் கடன் வாங்கி எதையும் செய்யலாம்ன்ற எண்ணமும் அதிகரிக்கும். கவனம் தேவை. அடுத்ததா குரு பகவான் தன் சொந்த வீட்டையே தனுசு ராசிய 7ஆம் பார்வையால் பார்க்கிறார். இது கடகராசிக்கு ஒரு பெரிய ரிலீஃப்னே சொல்லலாம். கோர்ட் கேஸ்ல இழுபறியா இருந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகும். எதிரிகள் விரயமாவாங்க. அதாவது எதிரிகள் தானாவே விலகி போயிடுவாங்க. பழைய கடன் பிரச்சனைகளை அடைக்கிறதுக்கு ஒரு வழி பிறக்கும். அடுத்ததா 8ஆம் இடமான கும்பராசிய குரு 9ஆம் பார்வையால் பார்க்கிறார். இதனால எதிர்பாராத பண வரவு இருக்கும். நீண்ட நாள் காப்பீடு திட்டங்களில் சேர சரியான தருணம் இது. நீண்ட நாள் நோய்கள்ல இருந்து ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். அதே சமயம் தீர்க்கவே முடியாமல் இருந்த பிரச்சனைகளை தெய்வ அருளால் இப்ப தீர்த்துக்க முடியும். வேலை தேடுபவர்களுக்கு சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல அல்லது வெளிநாட்டுல வேலை தேடுறவங்களுக்கு உடனே நல்ல செய்தி வரும். வேலையில நெருக்கடிகள் குறையும். வேலை போயிருமோன்னு இருந்த பயம் நீங்கும். ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் செய்யறவங்களுக்கு லாபம் பல மடங்கு பெருகும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்கிறவங்களுக்கு இது சூப்பரான நேரம். அதே சமயம் அகலக்கால் வைக்க வேண்டாம். பெண்களுக்கு மனரீதியான குழப்பங்கள் தீரும். குடும்பத்துக்காக நீங்க செஞ்ச தியாகங்களுக்கு இப்போ அங்கீகாரம் கிடைக்கும். கடகராசி அன்பர்கள் இந்த குருவோட அருளை முழுசா பெற என்ன செய்யணும்னு பார்க்கும்போது, திங்கட்கிழமை அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமானுக்கு வில்வ இலை சாத்தி வழிபடுங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு அரச மரத்தை 16 சுத்து வந்து வழிபடுறது ரொம்ப விசேஷம். கடகராசி அன்பர்களே, 12ல குரு மறைஞ்சாலும் அவர் உங்களுக்கு ராஜயோகத்தை தான் கொடுக்க போறாரு. பயப்படாம உழைங்க. உங்க பாக்யாதிபதி உங்களுக்கு துணையாயிருப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கடகராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.
மறக்காம நம்ம ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.